அன்புள்ள உறவுகளே, இன்று கடைசி நாள். நாளை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடக்கப் போகின்றது. ஆனால் கடந்த 10 நாட்களாக எல்லா ஊடகங்களிலும் விஜய் வெல்லுவார், விஜய் விஜய் என்று பிரபகண்டா பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த பிரபகண்டா இதுவே விஜய்க்கு முதலாக அவர் அரசியலில் நிலைப்பதற்கு ஏதுவாக அமையும். இல்லை என்றால் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு இது பிரபகண்டா அமையும். ஏனென்றால் தமிழ்நாடு முழுவதும் இவர் சொல்லியோ இல்லை சொல்லாமலேயோ ஊடகவியலாளர்கள் மற்றும் இந்த தாவேக்க ரசிகர்களும் தொண்டர்களும் தங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகிவிட்டார் என்று கனவில் முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் என்று போர்ட்ஃபோலியோலாம் ரெடி பண்ணி வைத்து அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் முதலில் கட்சி ஆரம்பித்தது 2 வருடம் ஆகியும் தான் வெளியே வந்து மக்களுக்காக நிற்பேன், வருவேன் என்று இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவார் என்று மக்களிடம் முதலில் பிரச்சாரம் செய்தார்கள். அது கடைசி வரையிலும் இவர் மக்களோடு நிற்கவில்லை. கடைசியில் தேர்தல் சமயத்தில் சொற்ப நேரத்தையே செலவிட்டு தேர்தல் பரப்புரையும் பண்ணினார். சில பல விரல் விட்டு எண்ணக்கூடிய ரோட் ஷோவில் கலந்து கொண்டார். இவ்வளவுதான் இவர் மக்களோடோ இல்லை இவரோட பரப்புரையோ ஆகும். இதை தமிழக மக்கள், அறிவார்ந்த அறிஞர்கள், ஊடகவியலாளர்கள், உண்மையும் நேர்மையும் உள்ளவர்கள் இவரோடது செய்கைகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே இவரின் முதல் கொள்கை மக்களிடம் தனக்கு குரோடு அதிகமாக இருப்பதை காட்டுவதே இவரது கொள்கையாக உள்ளது. அதாவது எங்கே போனாலும் இவரை சுற்றி கும்பல் இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்கிறார். அதற்கு தகுந்தாற்போல் தங்களது தொண்டர்களையும் வேலைகளை கொடுத்து அதை நிறைவேற்றிக் கொள்கிறார். ஆனால் மக்கள் இதை கவனித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அவர் நினைப்பதே இல்லை. மக்கள் ஏமாளிகள், மக்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தனக்குரிய பாணியில் அதை செயல்படுத்தி வருகிறார். பரப்புரையும் இவர் செய்கைகளும் மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் மே 4 அன்று இவருடைய உண்மையான முகம் தெரிந்துவிடும். அதாவது இவரது செய்கையினால் மக்கள் மயங்கி இவரை முதலமைச்சராக ஓட்டளித்து உள்ளார்களா இல்லையா என்பது இதன் மூலம் தெரியவரும். எனவே இவருடைய அத்தனை செய்கைகளும் சினிமாத்தனமானது. இதன் மூலம் இவரும் கமலஹாசனைப் போல்தான் தேர்தலுக்கு பின் முடிவெடுப்பார். எப்படியோ தமிழ் தேசியத்தை வளரவிடாமல் தடுக்க வந்த 3வது கோமாளியாகி வாழப்போகிறார்.